அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். அதாவது ஒரு பெண்ணுக்கோ பையனுக்கோ திரும்ப ரீமேரேஜ் பண்ணோன்னு வரும்போது 100 கேள்விகள் வருது. அப்படி விசாரிக்கும் போது எங்கேயாவது விலகி போன ஃபேமிலியிலேருந்து நல்ல சர்டிஃபிகேட் கிடைக்குமா? கிடைக்காது. 1000 பேர் நின்று வாழ்த்தி 10,000 பேர் நின்று வாழ்த்தி 3 மாதத்தில் கோர்ட்டில் போய் நின்னா எவ்வளவு நியாயம் இல்லாத விஷயம் அது. வணக்கம் மோகன் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கேன். சரி, ஏன் நான் இவ்வளோ பீடிகை போட்டு உங்களை எப்படி இருக்கீங்கன்னு விசாரிக்கிறேன் அப்படின்னாக்க உங்கள்கிட்ட தான் ஒரு வித்தியாசமாக தான் கேள்வி கேட்க போகிறேன். அதனால் உங்கள் மூடு கூட மாறி போயிடலாம். அதனால் நீங்கள் இப்போ ஹாப்பியாக சிரிச்சுன்னு என்கிட்ட சொல்கிறத கேட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். இப்போ மனமுறிவு அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டில் பெரும்பாலும் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னாக்க அதற்கு முழுமையான காரணம் மணமகனோ மணமகளோ, அந்த பொண்ணோ ஆணோ தான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் சமீப காலமாக நம்ம கேள்விப்படுற பல விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, அவர்கள் ஒரு 50% காரணம் அப்படின்னா அந்த குடும்பத்தாரும் 50% காரணமாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நிறைய கேள்விப்படுறோம். இதை நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க, எப்படி பார்க்குறீங்க? கல்யாண மாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ். வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை. விவரங்களுக்கு 9840891400 மற்றும் 9940411125. முதல்ல மனமுறிவுகள் நம்பரில் ஜாஸ்தியாகாமல் இருக்கணுங்கிறது கல்யாண மாலையோட ஒரு பிரார்த்தனை. அதான் முதல்ல இந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதுதான் வைக்கிறேன். மனமுறிவுக்கு நிறைய ஜெனியூன் காரணங்கள் இருக்குது. அதை அப்படியே ஒத்துக்கக்கூடிய அளவு காரணங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த பிஹேவியர் ஆஃப் த பர்சன், எய்தர் கேர்ள் ஆர் பாய், ஒரு நான் சொல்கிறது ஒரு 10 இருக்குது, அட்டவணையாக 10 இருக்குது. அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் டைம் தான் போகும். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, அதெல்லாம் ஜஸ்டிஃபைடு. நாளைக்கு எங்கே கோர்ட்டுக்கு போனாலும் இந்த காரணங்கள் கரெக்டான காரணங்கள் அப்படிங்கிறது அது நிச்சயிக்கப்படும். அப்போ அவங்களுக்கு அந்த மனமுறிவுக்கான சாய்ஸ் கரெக்டாக கிடைக்கும். ரைட்டு. டைவர்ஸுங்கிறத ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு பண்ணுற விஷயங்களில் எங்கே மிஸ்டேக் நடக்கிறதுனா, கோபம் வந்தால் சரி டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்லாம் யோசனை பண்ணுறாங்க. அவர் தொடர்ந்து கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு, அதனால நான் வெளியில் வரலான்னு யோசனை பண்ணுறேன். இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் ஏதோ நச்சரிச்சுட்டே இருக்கிறாங்க அந்த பெண்ணு, அதனால வெளியில் வந்துடலான்னு நினைக்கிறேன். இது மாதிரிலாம் யோசனை பண்ணும்போது இந்த இடத்துல அந்த முடிவு சரியானதில்லைன்னு சொல்கிறதுக்கான திறமை 2 குடும்பத்துங்க இருக்கணும். இந்த அப்பா அம்மாவுக்கு இருக்கணும், அந்த அப்பா அம்மாவுக்கு இருக்கணும். சில இடங்களில் நீ விட்டுட்டு வந்துடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண் வீட்டில் சொல்லிடுறாங்க. அந்த பெண் தன்னை தயார்படுத்திக்கிறது. சரி, இந்த திருமணத்துலேருந்து நம்ம வெளில வந்துடலான்னு தன்னை தயார்படுத்தி, எங்கன்னா பேஸ் இருக்குது, அப்பா அம்மா இருக்காங்க, பார்த்துக்குவாங்க. அது தவிர அப்பா அம்மாவே சொல்லிட்டாங்க நீ வந்துடும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காரணங்கள் நியாயமான காரணங்களாக இருக்காது. இருந்தும் அந்த அப்பா அம்மா தன்னோட வசதியை வச்சோ எதையோ ஒரு காரணம், ஒரு ஈகோ வச்சு சினிமாவில் நடக்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. சரி, அதை கைட்டி போட்டு வந்துடு, உடனடியாக உனக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு அப்படி சொல்கிற மாதிரி நினைக்கிறாங்க. தட்ஸ் நாட் பாசிபிள். இங்கே நம்ம டேபிளில் பார்த்தா தான் தெரியும். அதாவது ஒரு பெண்ணுக்கோ பையனுக்கோ ஒரு திரும்ப ரீமேரேஜ் பண்ணோன்னு வரும்போது 100 கேள்விகள் வருது. இவன்கிட்ட மிஸ்டேக் இருக்கா, அவன்கிட்ட மிஸ்டேக் இருக்கா. ப்ரீவியஸாக இந்த பையன்கிட்ட அந்த பெண்கிட்ட விலைக்கு போனவங்க அவங்க ஃபேமிலியை போய் விசாரிக்கிற அளவுக்கு நெசசிட்டி இருக்குது. நியாயம், அது வேற ஒன்றும் வழி கிடையாது. அது அப்படி விசாரித்து கொடுத்தா தான் அந்த அடுத்த பெண் அல்லது பையனோட வாழ்க்கை நியாயமாக இருக்கும். அப்படி விசாரிக்கும் போது எங்கேயாவது விலகி போன ஃபேமிலியிலேருந்து நல்ல சர்டிஃபிகேட் கிடைக்குமா? கிடைக்காது. ஆமாம், அருமையான மாப்பிள்ளை, என் பெண்ணு தான் தப்புன்னு யாராவது சொல்ல போகிறாங்களா? நிச்சயமாக அந்த பையனையோ அந்த பெண்ணையோ தான் குறை சொல்லுவாங்க. அந்த குறை தான் மனசில் நிற்கும். அப்போ என்ன ஆகும்னா, இந்த ரீமேரேஜே தடைப்படும். இந்த ரீமேரேஜுக்கு நம்ம செட் பண்ணி பேசுகிறோம் இல்லையா, அதுவே தடைப்படும். ஏன்னா அதில் நிறைய வருத்தங்களுக்கு நடுவில் தான் அது நடந்திருக்குமே தவிர, கல்யாணங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியோடு நடக்கிறதோ அவ்வளோ வருத்தங்களோடு நடக்கிறது தான் டைவர்ஸ். அதனால் அதில் முக்கியமாக மாட்டிக்கிறதுல பெண்கள் குழந்தைகளோடையும், அப்பா குழந்தைகள் இல்லாமையும், அவனுக்கு தான் பிறந்த குழந்தைகளாக இருந்தால் கூட அம்மாவோட அதாவது கோர்ட்டே அதுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இவர் ரொம்ப அப்படியே அதுக்காக உருகிற மாதிரி நினச்சிட்டு வெளியில் வந்துடுறது. அது மாதிரி பசங்கள்லாம் நான் நிறைய பார்க்குறேன். கேட்கும்போது டைவர்ஸி வித் சைல்டு ஆர் வித்தவுட் சைல்டு, இல்லை சார்
சைல்டு இருக்குது, பட் அது செட்டில் வித் அம்மா மதர் அப்படின்னு சொல்லுவாங்க. செட்டில் வித் மதர், ரைட், ஓகே. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணும்? அந்த பொண்ணு வந்து ஒரு குழந்தையோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரீமேரேஜுக்கு வரும்போது எந்த விதமான டேக்அவுட்ஸும் கிடையாது. எல்லா இடங்கள்லையும் அதுக்கு ரிஜெக்ஷன் கிடைக்குது. ஒரு கால் வந்து ரீமேரேஜில் ஒய்ஃப் இறந்து போனாங்க, அப்படியா இருந்தால் அப்பாட்ட அந்த குழந்தை தங்கும். ஏன்னா அந்த டேக்கர்ஸ் கிடையாது. அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் வளர்க்குறதுக்கு வந்து அந்த கிராண்ட் பேரண்ட்ஸில் வந்து சில பேர் எடுத்துக்குவாங்க, பல பேர் எடுத்துக்க மாட்டாங்க. அந்த குழந்தை வந்து அப்பா வீட்டில் தங்கும். அந்த இடத்துல தான் அப்பாவுக்கு வந்து குழந்தையோட கல்யாணம்ங்கிறது வந்து பாசிபிளாக இருக்கும், ரீமேரேஜுங்கிறது பாசிபிளாக இருக்கும். இல்லைன்னா எல்லா இடங்கள்லையுமே வந்து மாட்டிக்கிறது பெண்கள். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு அந்த பேரண்ட்ஸ், 2 பேரண்ட்ஸுமே சரி ஆரம்பித்த வாழ்க்கையை எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்கள சரி பண்ணி ஓட்டிட்டு போகலாம் அப்படிங்கிறத வந்து தீர்மானம் பண்ணணும். அதுக்காக வாதாடணும். இந்த கோர்ட் வாசலில் நிற்கிறதுக்கு பதிலாக அவங்க வீட்டு வாசலில் நின்று அதை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். GRT शुभ आरंभम. GRT Jewelers. அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது இந்த இடத்துல. எப்படியாவது வந்து ஒரு சமாளிக்கக்கூடிய தவறுகளாக இருந்தால் அதை வந்து அதாவது திருத்திக் கொள்ளக்கூடிய இல்லைன்னா மன்னிக்கக்கூடிய தவறுகளாக இருந்தால் அந்த தவறுகளுக்கு வந்து இவர்களுக்கு எடுத்து சொல்லி, பெண்ணுக்கோ பையனுக்கோ எடுத்து சொல்லி அவங்களை வந்து அந்த திருமண பந்தத்தில் நீடிக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பெற்றோர்கள் பண்ணணும். அதை மீறி வெளியில் வராங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம எப்போதுமே அதற்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். அதாவது ஸ்ட்ராங்காக இருக்கிற இடத்துல நம்ம வந்து கண்டிப்பாக அதுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். ஸ்ட்ராங்காக இல்லாத இடத்துல பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் இதை பற்றின ஃபியூச்சரை யோசித்து அது ஏதோ ரொம்ப சுலபமான ஒரு விஷயம், கோர்ட்டுக்கு போனால் கேஸு அப்படியே வாதாடி வெற்றி பெற்று உடனடியாக நம்ம வந்து அடுத்த கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால இல்லை, எவ்வளோ பேர் முன்னாடி நிற்க வேண்டியிருக்கு, எவ்வளோ பேர் முன்னாடி அவமானங்களை சந்திக்க வேண்டியிருக்குது. கோர்ட் வாசலில் போனால் அவர் வந்துட்டு போனாருன்னு தான் பேசுகிறான், அந்த நேமை சொல்லி சொல்கிறான், அவர் தான் கூட வந்து போனார் அப்படின்னு சொல்கிறானே தவிர எவ்வளோ பாப்புலராக இருந்தாலும் அங்கே தான் போய் நிற்க வேண்டியிருக்குது. வீட்டில் வந்து கோர்ட் நடத்துறதுக்கு எதாவது இருக்கா? வீட்டில் வந்து வைத்தியம் பார்ப்பாங்க, ஆனால் வக்கீல் வந்து வீடு தோறும் மருத்துவம்னு பார்க்கலாம், ஆனால் வீடு தோறும் கோர்ட்டுன்னு வர முடியாதுன்னு. இதில் முக்கியமாக அவங்க யோசனை பண்ண வேண்டியது, தெர் ஆர் சர்டன் கேசஸ் வேர் நேச்சுரலாகவே டிபார்ட் ஆகணும், வேறு ஒன்றும் வழி கிடையாது, அவங்களால வாழ்க்கையை தொடர முடியாது. ஆனால் அதில் எவ்வளோ குழந்தைங்க அஃபெக்ட் ஆகிறாங்க. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் வரும்போது அந்த பெண்ணுக்கு வந்து தீர்வு அந்த விலகல் தான் தீர்வாகுது. அது மாதிரி சில இடங்களில் வந்து பெண்ணோட அட்ராசிட்டிஸ், பெண்களோட பிஹேவியர் அட்ராசிட்டிஸ், கணவன் எதிர்பார்க்காத லெவலில் பிஹேவ் பண்ணுறது, எந்த விதமான ஈக்குவேஷனே இல்லாமல் போகிறது, இவன் எதிர்பார்க்கறத மாத்திரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த குடும்பத்துக்கு எது இயல்போ அதை பண்ணணுங்கிறது ஒரு அவசியம் இருக்கு இல்லையா, அதை மீறி பண்ணுறது, சில டிஸார்டர்ஸ். அப்படி இருக்கும்போது வேறு ஒன்றும் வழி கிடையாது, போய் பிரிஞ்சாகணும். இந்த எல்லா பிரிதலையும் வந்து நியாயப்படுத்தக்கூடாது, எல்லா பிரிதலும் வந்து நியாயமானதும் அல்ல. பார்த்தா தெரியும், நமக்கு பார்த்தா தெரியும் இதில் இந்த பிரிவு தவிர்த்திருக்கலாம். ஏன்னா நம்மள்ட்ட வந்து எல்லா விஷயமும் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க சொல்லும்போது தெரியுது, ஐயோ இதை மிஸ் பண்ணிட்டீங்களே. இதை நான் ஒரு கேஸில் நான் சொன்னேன், ஒரு கேஸில் வந்து அவர் சொன்னார், பேசிகிட்டு இருந்தார், அப்பா அந்த பையன் ரொம்ப அருமையான பையன், நம்ம பொண்ணு தான் கொஞ்சம் கோச்சிக்குச்சு, அதனால தான் இந்த மாதிரி செட்டில்மெண்ட் பண்ண முடியுமா ஆயிடுச்சு அப்படின்லாம் சொன்னார். நான் சொன்னேன், ஒய் காண்ட் எகெயின் டாக் டு ஹர். இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு மன தெளிவு ஏற்பட்டிருக்கலாம். இது வந்து கோர்ட்டு சொன்னதுனால இந்த விலகல் நடந்திருக்கு, அவ்வளோதான். இந்த கோர்ட்டுக்கு இல்லாமல் திரும்ப அவங்கள வந்து ரீயூனியன் பண்ணி வைக்க முடியுமா பாருங்கள். ஒரு தகப்பனாக நான் தான் தைரிய யோசனை பண்ணிகிட்ருக்கிறேன். கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி, பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. அவர் மட்டும் தகப்பனா யோசிக்கல மோகன் சார், பெற்றோர் நிலையிலேருந்து நாமும் அப்படி தான் யோசிக்கிறோம். இவங்க வந்து பிரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறத தான் நாமளும் யோசிக்கிறோம். இது வந்து கல்யாண மாலையின் அக்கறையினுடைய வெளிப்பாடு தான்.
எவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறோமா? 1000 பேர் நின்று வாழ்த்தி, 10,000 பேர் நின்று வாழ்த்தி, எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு இவ்வளோ பெரிய கல்யாணம் பண்ணிவிட்டு 3 மாதத்தில் வந்து கோர்ட்டில் போய் நின்னா எவ்வளோ நியாயம் இல்லாத விஷயம் அது. அதுக்கு அவசியம் ஏற்படுத்தாத அளவு அந்த லைஃப்பை வந்து அவங்க காப்பாற்றிக்கணுங்கிறது தான் நம்மளோட சின்சியர் ப்ரேயர். இது இப்படியே இருக்கட்டும், இந்த வாழ்க்கை வந்து நல்ல விதமாகவே நடக்கட்டும்ங்கிறது தான் நம்மளோட ரிக்வஸ்ட். கடவுள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறோம், குடும்பங்கள்ட்டையும் ரிக்வஸ்ட் பண்ணுறோம். நல்ல விதமாக பார்த்துங்க, கிடைச்ச லைஃப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. கணவனோ மனைவியோ கொஞ்சம் எங்கேயாவது ஒரு இடத்துல விட்டு கொடுத்து வாழ ஆரம்பிங்க. இதுதான் எங்களோட ரிக்வஸ்ட். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kalyanamaalai.com. Wedding and Beyond, a premium wedding expo from the house of Kalyanamaalai, 2nd and 3rd July, Chennai Nandambakam Trade Center.